நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். கொரோனா காரணமாக இந்தியாவில் அமலில் இருந்த பொது முடக்கம் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருது. இந்நிலையில் இன்னையிலிருந்து வழிபாட்டு தலங்கள், ஷாப்பிங் மால்கள், உணவகங்கள், அலுவலகங்கள் எல்லாம் திறக்கப்படுது. இருந்தாலும் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுமா? கோயில்களில் பிரசாதம் வழங்கக்கூடாது. ஏசி சாதனங்களை இயக்கினோம்னா அதனுடைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை தான் இருக்கணும். இந்த மாதிரி பல வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இது தவிர உணவகங்களில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே உணவு அருந்த அனுமதி அளிக்கப்படுமா? அதே மாதிரி உணவுகளை வாங்கி செல்ல மக்கள் அதிகமாக ஊக்குவிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. வீடுகளுக்கு உணவுகளை விநியோகம் செய்பவங்க, சமையல்காரர்களுக்கெல்லாம் தெர்மல் சோதனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்தியாவில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுச்சுங்க. தற்போது 5ஆம் கட்ட பொது முடக்கம் அமலில் இருக்குது. இருந்தாலும் படிப்படியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.